மதனபாலன் அல்லது நீதிபதி என்று பெயர் பெற்று இந்நாட்டிலே சீரம் சிறப்புடன் ஆண்டு வருகிறேன். எந்த ஒரு பெருமிடியாது இளைஞர்கள் சார்பாக நீதிபதி அவதாரம் எடுத்துக்கொண்டு இந்த கூத்துல நீதிபதி அவதாரமாக காலையில் பூஜ்யம் செய்யக்கூடிய சதீஷ் அவர்களுக்கு கிராம சார்பாக இளைஞர் சார்பாக மாலை அறிவிக்கிறோம். கீழ்காடு கிராம மக்கள், இது கீழ்காடு சொல்லக்கூடாது, என் சொந்த ஊர் சொல்லலாம். என் சொந்த ஊர், என் சொந்த கிராமம், அனைவருமே சொந்தம்தான், எல்லாமே சொந்தம்தான். ஆனால் அந்த சொந்தத்திலே பஞ்ச பாண்டவா இருந்த நான் ஒன்று, காலம் சென்ற அருமை மாமா நீதிபதி மாமா ஒன்று, எங்கள் மாமா செந்தில், எங்கள் மாமா முருகன், ராஜாமணி, என் அருமையுடைய மைத்திரம் சொல்லக்கூடிய பாண்டி. அது மட்டும் கிடையாது, நான் அந்த ஊர் நாடத்துக்கு வந்தாலே இந்த ஊர் ஜனமே கேட்பாங்க, என்னத்த சொல்லுவாங்க, உன் மச்சான் வந்துட்டான், சதீஷ் வந்துட்டான். அவன் வந்த காரணம் நீதிபதி தான் எல்லாம் சொல்லுவாங்க. அவன் வந்துக்கிறான்னா நான் சொல்ல போனா பிறந்தது வந்து நான் வெளியூராக்கலாம், ஆனா வளர்ந்தது இந்த கீழ்கான இந்த வீட்டில் தான். நான் வந்துட்டா போதும், நான் வரேன்னு சொன்னாலே போதும், என் மச்சான் எங்க வரான், அவனுக்கு என்ன செய்யலாம், அவனுக்கு என்ன பண்ணலாம், அவன் என்ன சாப்பிடுவான் அப்படி சொல்லி சொல்லி என்ன இந்த கிராமத்திலே இந்த ஊரிலே என்ன ஒரு பெற்றெடுத்த பிள்ளை போல வளர்த்து என்னை பார்த்தது இல்லைங்க மாமன் தான். ஆனால் அன்னைக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போனேன், எனக்கு ஃபோன் பண்ணாங்க இறந்துட்டாருன்ட்டு. ஆனால் நான் கோயிலுக்கு போயிட்டு கடைசியாக எங்கள் செந்தில் மாமா சொன்னார், அவன் முகத்தை கூட உன்னால் பார்க்க வர முடியாடான்ட்டு கேட்டார். ஆனால் அந்த முகத்தை நான் பார்க்கல மாமா, கடைசியாக பார்த்தேன். எங்க இதே ஏவலூர் நாடகம் போது எனக்காக பணமாலை எடுத்து போட்டார், அப்ப பார்த்தேன். ஆனா இதுவரை முகத்தை நான் பார்க்கல. ஆனா என்னைக்கு இருந்தாலும் என்ன பார்க்கறதுக்காகவே எங்க மாமா நீதி மாமா இங்கதான் உட்காந்துக்கிறார், எங்கேயும் போவே இல்லை, இங்கதான் உட்காந்துக்கிறார்.
என்ன பார்க்கறதுக்காகவே இங்கதான் உட்காந்து அவர் எங்கேயும் போக மாட்டார். இருந்தாலும் என் மாமாவுடைய ஆத்மா சாந்தரிய எல்லா மன வலிவன் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம். வணக்கம். நெல்லியா இருக்கிறோம். நீ நெல்லா இருக்கிறியா, கம்பா இருக்கிறியா, மல்லாட்ட போடுகிறியா, அதை பத்தி அதெல்லாம் எனக்கு உன் உடம்பு நல்லா சௌரியமா? நல்லா இருக்கும். எந்த நோய் நொடி இல்லாம இருக்கிறீங்களா? எந்த நோய் நொடி இல்ல. ஆண்டவன் கடா சூத்தல. கடா சுத்திலே ஐயோ, ஆண்டவன் கடா சித்திரே நல்லா இருக்கிறீங்க. சரி சரி, நல்லா இருங்க. மகாராஜா கோச்சிக்குவாரு. நான் எது வந்து பேசிக்கிறேன். சரி. ஐயா ஆண்டவா, ஆதி மூலமே ஆண்டவா, நான் யாரு மூத்தரத்துல மூழ்கி யார் முகத்துல ஒரே ஆதி மூலமே இருந்தது. ஆதிக்கு ஏது மூலம் இருந்தது. எந்த ஆதி? ஐயோ, மூணாவது விட்டு ஆதி. எந்த மூலம் ஆதி? சுப்பிரமணிய புள்ள. ஆமா, அவன் பேர் ஆதி. எந்த ஆதி சொல்றீங்க இப்ப? எந்த ஆதிங்க? அடிக்க முடியாதா? ஒரே மீச உள்ள ஆம்பளையாவது என் மேல கை வை பாப்போம். ஏமாந்தா போறேன்றாங்கய்யா, ஏன் வைக்கிறாங்கய்யா? நான் நெஞ்சில கையை வச்சு தள்ளும் பாரு, அது பயந்து ஓடி. யார் ஓடுறது? யார் சொன்னது? உன்னை அடிக்க முடியாது. யார் சொன்னது? அவளை இப்ப அப்படி ஏறனே. யார் சொன்னது? அப்புறம் யார் சொன்னது? உன்னை அடிக்க முடியாது. யார் சொன்னது? நான் ஏன் சொன்னேன்? எதுக்கு சொன்னேன்? எல்லாம் அதுக்குதான் சொன்னேன். அப்ப சொன்னா எதாச்சு பாருங்க, எதாச்சு பாரு. அடிக்க முடியாது. அப்படியே அப்ப சொன்னேன். எப்ப? நேத்துங்க. ஆமா, இன்னைக்கு தானே. நீ இந்த மாதிரி கோமணம் போடுன்னு நல்லா கோமணமா தட்டி போட மாட்டா படுவீங்க. வணக்கம். வணக்கம். காலங்கத்தால ஏந்திச்சு உன் முகத்தால தான் முடியும். அரிமான முகம். தெரிஞ்சுக்க. நான் வந்து என் எதிர்க்க இல்ல, நீதான் வந்து வியாபாரம் பண்றதுக்கு இதே நேரத்துல அவர் வாங்க வேண்டிய அடி. ஆமா, நீ வாங்க. ஆமா, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ண சொல்றா? நிச்சயமா அவர் வாங்க வேண்டிய அடி இன்னைக்கு. ஆமா, அதை பத்தியா சொல்றேன் பத்தியா? அன்னைக்கு கோயில் அடி ஆச்சியாமா. அம்மா புள்ள வச்சாரா ஒரு ஆப்பு வச்சாரா? வரவாரு நம்ம கோயில் அங்க போய் ஆச்சியாமீங்க. சரி, தண்ணி ஊற்றி சாப்பிட்டுருப்பேன். அதான் அதான் பூஜை ஏன் கோபமாக்குறீங்க? சரி விடு. இருந்தாலும் இது தமிழ்நாடு. ஓ, தமிழ் தெரியாதுங்க. தெரியாதா? மாறி போச்சு. தெரியாது. வா அடிப்பா, வா அடிப்பா, 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 அடிப்பா. நான் வீட்டுல ஆள் மேல மேய்ச்சா. அடிப்பா, 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 அடிப்பா. உங்ககிட்ட நான் கூத்தாடுறத விட வழி போறோம். நான் பூ வித்து மாவா அவங்க கூட பேசுமாவண்ணா. நண்பர் கூப்பிட்டாரு. இந்த ஒரு தலைவர் யாரு? என்ன தூர தூருது? இல்ல ஒரு கூட்டினா இல்ல
அங்கே வாங்கல நீதான் வாங்கி ஆகணும். நீதான் வாங்கி ஆகணும். நீ அப்புறம் அவர் வரமாட்டாரு. நீ அப்ப நீதான் எல்லாமே. ஓ மாலை போட்டு தண்ணி இல்ல அவருக்கு தர வேண்டியது உனக்கு கொடுத்துக்கிறேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேக்குதா சதிக்குமா என் பங்காளி சரி கடை விடுங்க. இது மணிமந்திராபுரி. மணிமந்திராபுரி சரி எப்படி சொன்னாச்சுங்க? ஆமா ரெண்டு பேரும் ரெண்டு ஊரை சொல்லுவாங்க. உண்மைதான். அதே போலதான் எங்க மாமாவும் அவரும் ரெண்டே ஊருதான். அவர் திட்டினாலும் ஆமா அவர் திட்டினாலும் அவர் ஆமா அடிச்சாலும் அடிச்சாலும் நான் எப்ப வந்தாலும் அவர் அடிக்காம அடிக்கவே மாட்டேன். ஆமா அடிக்காம அடிக்கவே மாட்டேன். அந்த அடிதான் அங்க தாங்குறீங்க. ஆமா சரி என்ன கை காட்டி கூப்பிடுறாவா எல்லாம் அடிக்குதா எது கூப்பிடுறா காலைல இந்த குழந்தை வச்சுட்டா நாட்டு மக்களுக்கு என்ன குறை தெரியுங்களா? அவங்க வச்சிருக்கிற பயிர்கள்லாம் வந்து காட்டுல இருக்கிற மிருகம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. மழை வராது அப்படியே வந்துட்டாலும் ஆளுக்கு ஒரு கொடை போட்டு பன்னீர் தெளிக்கிறார். நாட்டு மக்களுக்கு குறைங்க விடக்கூடாது. அப்படியே நாட்டு மக்கள் குறைய தீர்ந்து விட்டது. நீங்க அமருங்க. நான் காவல ஜாகிரதையா இருக்கிறேன். சபதம் போட்டிருக்கின்றார். அந்த சபதம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நான் வந்ததே விட்டு சத்தியம்னா போக மாட்டேன். சவுந்து வண்டிக்கு கல்யாணம் செய்யாம போக மாட்டேன். இந்த சவுந்தவண்டிக்கு பொருத்தமானவன் அதோ மணிமந்தாபுரி ஆண்டவக்கூடிய முதல்வாளன் குடிமக்கள் குறை போக்குவரத்து காண வந்திருக்கின்றார். வேட்டையாடி இருக்கின்றான். அவனை பார்த்தால் அந்த சவுந்தவண்டிக்கு பொருத்தமான முதல்வாளன் தான். கல்யாணம் பண்ணி வைத்தான். நாராயணா ஐயா காலகத்தில் நீ மட்டும் இருக்கிறாயா? இளவரசர் இருக்கிறாருங்க. ஆமாங்க ஐயா, நான் பார்க்க வேண்டும். அப்படிங்களா? ஐயா ஐயா நம்மள தேடி நாடி வீடு வந்துக்கிறேன். ஐயோ நீ சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிச்சிங்கம்மா. ஐயோ 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 சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிங்கம்மா சொல்லுவேன். ஒருவர் தேடி வந்துக்கிறாரு. நம்ம நாராயணசாமி. நம்ம நாராயண ஆமா வாங்க 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 வாங்க
வந்தேன்? நாட்டு மக்கள் பள்ளிக்காக வந்தோம். நான் கேட்டேனா? சரி, கடகரம் விடு, கடகரம் விடு. அதர்மாடா மழை வராது அப்படியே அமைதியா உட்காருங்க சும்மா நைட்டு தான் உட்காருங்க. கட்டிலும் காலியாக இருக்கின்றாய். உனக்கு திருமணமாக இருக்குதா? இதுவரை கிடையாது. என்னை நம்பி அவரு இருக்கிறார், அவரை நம்பி நான் இருக்கிறேன். உனக்கு கல்யாணம் இல்லையா? இல்லையே. உன்னை நான் சத்தியமா கேட்கவே இல்லையே. இல்ல, அவனை தானே கேட்டேன். சரி கேளுங்க. அவன் மட்டும் பதில் சொன்னா போதும். சரி, அப்பா, உனக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை பார்த்து வந்திருக்கின்றேன். அந்தமா இதுவரை திருநாகவில்லை. என் தாய் தந்தைகள் சின்ன எதிர் விட்டார்கள். ஆனால் இருந்தாலும் என்னை பார்த்துக் கொண்டது என் காவல வேலை. எனக்கும் திருமணம் செய்ய ஆசை இருக்கின்றது. ஆமா. ஆனால் அதுக்கு பெண்ணை பார்த்து மனமுடிப்பிற்கு யாரும் கிடையாது. மதுரபாலா, உனக்கு தாய்க்கு தாயகம், தந்தைக்கு தந்தகம் வந்து உன் கல்யாணத்தை நான் செய்து முடிக்கிறேன்பா. இதுதான் உனக்கு பொண்ணு பார்த்து வந்துக்கிறாங்க. என் கல்யாணத்தை நான் பார்த்து அதான் சரி.